ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும். அந்த மாதிரி H1B விசா அமெரிக்காவில் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஆன்சைட் ப்ராஜெக்டில் வந்து வேறு ஏதாவது போகணுன்னா H1B விசா வந்து கட்டாயம். அதை வந்து $1,00,000 வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏற்றிட்டாரு. முன்ன வந்து கம்மியாக தான் இருந்தது, இப்போ $1,00,000 ஆல்மோஸ்ட் வந்து 1 crore பக்கம். இப்போ நீங்கள் ஆன்சைட் ப்ராஜெக்ட்லாம் போனோன்னா நீங்கள் 1 crore கட்டி அந்த கம்பெனி கொடுத்து நீங்கள் போயிட்டு அங்கே வந்து வேலை செய்யணும். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சைனா வந்து புதுசாக வந்து விசான்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த விசாவில் வந்து யார் யாரெல்லாம் போகலான்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸு, அப்புறம் வந்து டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க, இவங்க வந்து தாராளமாக வந்து வரலாம். இதை வந்து October 1 வந்து சைனா கவர்மெண்ட் வந்து அமல்படுத்த போகிறாங்க. மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, H1B விசா வந்து விலை ஏறிடுச்சு. இதனால் வந்து பல கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு போக யோசிப்பாங்க. இதனால வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய கஸ்டமர்ஸை வந்து ஈர்க்க போகிறாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு திட்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வழிகாட்டுதல் வந்து H1B விசா தான். இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.